இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு குழந்தை பேறு. கிராமத்திலெல்லாம் பழமொழி சொல்வார்கள், மழை பேரும் மக்கள் பேரும் மகேசனுக்கு கூட தெரியாது என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற நிலைமை என்னவென்றால், திருமணம் ஆனதற்கு பின்னாலே மணமகளும் மணமகனும் இப்பொழுது குழந்தை வேண்டாம், ஒரு 3-4 வருடங்கள் நன்றாக வாழ்வை ரசிப்போம், பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் செயற்கையாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். இதனுடைய விவரம் என்னவென்றால், இதற்கு பின்னாலே இவர்கள் ஆசைப்படுகின்ற பொழுது அந்த செயற்கைத்தனமான பல மாத்திரை உட்கொள்வதாலும் பல தவறான முறைகளை ஃபாலோ பண்ணுவதாலும் குழந்தை பேறு கிடைப்பதில்லை. 50% அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது. இதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற வைத்தியமும், இதற்காக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு சென்று பல லட்சக்கணக்கில் செலவழிப்பதும் அது அவர்களுக்கே பல தொந்தரவுகளை கொடுக்கின்றது. எனவே தான் அதுதான் கிராமத்திலே அந்த காலத்திலே சொன்னார்கள், இந்த பேர் இறைவன் கொடுக்கின்ற பேர். இறைவன் கொடுக்கின்ற பேரை என்றைக்குமே தடை செய்யக்கூடாது. சின்ன வயதிலேயே குழந்தைகள் பெறுவதால் அந்த குழந்தைகள் நன்றாக வளரும், நல்ல முறையில் படிக்கும். இவர்கள் நன்றாக இருக்கக்கூடிய காலங்களிலே அவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியும். அதனாலே தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். திருமணம் ஆகின்ற பொழுது அதை எதிர்பார்க்கின்றார்கள். பெரியவர்களெல்லாம் 2 வருடம் 3 வருடம் ஆகிவிட்டால் ஏன் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பின்னாலே இவர்கள் பல லட்சக்கணக்கான செலவுகள் செய்வதும், செயற்கையாக கருத்தரிவு பண்ணிக்கொள்வது எல்லாம் அவர்களுக்கு மனதிற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் கூட அது அவருடைய உடம்புக்கு ஏற்றுமையாக இருக்காது. இன்னொன்று, நமக்கென்று ஒரு குழந்தை பிறப்பதற்கும் அதை செயற்கையாக உருவாக்கி இருப்பதற்கும் அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களெல்லாம் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பேறு கிடைப்பதற்கு அவர்கள் தள்ளிப்படக்கூடாது. இது இயற்கையாகவே அமையுமானால் அது மக்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. எனவே உங்களை எல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த மாதிரி ஏற்படுகின்ற நேரத்திலே செயற்கையாக எதையும் செய்து கொள்ளாது. இறைவன் கொடுத்தால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை. நன்றி, வணக்கம்.